புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? அதற்கு முதலில் சார்ல்ஸ் என்ற பொடியின் சனலை சப்ரஸ் பண்ணி ஆதரவு கொடுத்து தூக்கி விடுங்க. என்னன்னா சப்ரஸோ? அடி புள்ள, ஏதோ சப்போ கிப்போ நீ படிச்ச புள்ள, சரியா சொல்லிவிடு பாப்பா. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப். சரியா சொன்ன புள்ள. தாய் வகை குட்டி உறவுண்ட கதையாத்தான் தையீட்டி விகார விஷயத்தில் ஆமியும் அரசாங்கமும் இருக்கண்டு கேள்வி. திசை காட்டிக்காரன் என்னவோ பிரச்சனைகள் வரக்கூடாது என்றுதான் பாக்கினான். ஆனா அவையின்ற சொல்வழியை கேட்கிற நிலைமையில ஆமிக்காரர் இல்லையா? என்னதான் இருந்தாலும் உந்த ஜெயிப்புக்காரர் எங்களுக்கு எதிராக துவக்கு தூக்கின ஆக்கள் தானே என்ற மனோநிலையில இருந்து ஆமிக்காரர் வெளியால வரவே இல்லை. அதால அவை அரசாங்கத்தின் உத்தரவுகளையும் பெருசா மதிக்கிறேல. அதாலதான் கற்கோவளம் ஆமி கேம்ப விட்டு போக சொல்லி அரசாங்கம் ஓர்டர் போட்டு மாசக்கணக்காகியும் இன்னும் அதை விட்டு ஆமிக்காரர் அசையல. அத மாதிரி திசை காட்டிக்காரர் கஷ்டப்பட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சாலும் இந்த ஆமிக்காரர் குறுக்கால போய் கெடுக்கிறதுலேயே குறியா இருக்கணுமா? தையீட்டி விகார விஷயத்திலையும் அரசாங்கம் ஒரு தீர்வை காணும் என்று இறங்கி வந்தாலும் கூட ஆமிக்காரர் தான் விடாப்பிடியா நிற்கினான். அது தங்கட தன்மான பிரச்சனை என்று ஆமிக்காரர் நினைக்கினான். உந்த விகாரைக்கு அடிக்கல் வச்சதுல இருந்து அத்திவாரம் வெட்டினதும் ஆமிதான். அதை கட்டி முடிச்சதும் ஆமிதான். கொழும்புல இருந்து பிக்குவை கொண்டந்து இருத்தினதும் ஆமிதான். உந்த விகாரையை கும்பிடுறதும் ஆமிதான். அந்த விகாரைக்கு பச்சை மண்ணிறம் கருப்பு கலந்து ஆமியின் உடுப்பு மாதிரி பெயிண்ட் அடிக்கையிலேயே தவிர மற்றபடி தையீட்டி விகாரையில எல்லாமே ஆமி மயந்தான். அதாலதான் அவைகள் சனத்தோட இப்படி வீம்புக்கு நிக்கணுமா? போன ஞாயிற்றுக்கிழமை அந்த விகாரையோட சேர்த்து ஒரு மடாலயத்தையும் உந்த ஆமிக்காரர் தான் கட்டி திறந்தவர். அவைதான் போலீஸ்கார அதிகாரிக்கும் சொல்லி அவரை கூட்டியந்து திறந்திருக்கிறார். இத்தனைக்கும் போன கிழமைதான் தையீட்டி விகார பற்றி வடிவா ஆராய்ஞ்சு நல்ல முடிவை எடுப்போம் என்று அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. அதை குழப்பி அடிக்கிற மாதிரி அரசாங்கம் என்ன சொன்னாலும் நாங்கள் இப்படித்தான் நடப்போம் என்று காட்டத்தான் இப்படி ஒரு திறப்பு விழா விளையாட்ட ஆமிக்காரர் செய்தவையா? ஒரு பெரிய பஸ்ஸில் 70-80 ஆமிக்காரரை திறப்பு விழாவுக்கு கொண்டிருக்கிறார். திடீரென்று பார்த்தால் எல்லா ஆமிக்காரரும் ஏதோ சண்டை தொடங்கி விட்ட மாதிரி விழுந்தடிச்சு கொண்டு வந்த பஸ்ஸில் பறந்து ஓட்டினார். யாரை கேட்டு இப்படியெல்லாம் ஆமிக்காரரை கொண்டு வந்து திறப்பு விழா செய்வியல்? உடனடியா எல்லாரும் இப்பவே வெளிக்கிட வேணும், இல்லாட்டி எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கி போடுவோம் என்று கொழும்பில இருந்து பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இங்க இருக்கிற ஆமி கொமாண்டருக்கு தும்பு பறக்க பேசியிருக்கிறார். அந்த பேச்சோட கிழிச்சு போன கொமாண்டர் தன் படை வட்டாளத்தை உடனடியா விகாரையில இருந்து போக சொல்லத்தான் அவையல் சோத்து பாசலையும் வாங்காமல் இடையில பஸ்ஸில ஏறி போயிருக்கிறான். இந்த விஷயத்தால அரசாங்கத்துல கடும் கருவியமா அந்த ஆமி கொமாண்டர் இருக்கிறாராம். உந்த கருவியத்தை வச்சு இனி என்ன கூத்து காட்ட போயினமோ தெரியல. நன்றி உதயன் பஜ்ஜி.